இந்தியாவை சேர்ந்த விமான நிறுவனங்கள் தங்கள் பயணிகளின் லக்கேஜுகளை உரிய நேரத்தில் டெலிவரி செய்யாமல் தொடர்ந்து தாமதித்து வருவது தொடர்கதையாகி வருகிறது. இதனால் பயணிகள் விமான நிலையம் வந்திறங்கியும் விமான நிலையத்தை விட்டு வெளியேற குறைந்தது 2 முதல் 3 மணி நேரத்திற்கு மேல் ஆகிவிடுகிறது. இதனால் பயணிகளுக்கு ஏற்படும் சிக்கல்களை களைய இந்தியாவின் தி பியூரோ ஆப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டியானது தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது இந்திய விமான நிறுவனங்களான ஏர் இந்தியா, இண்டிகோ, ஆகாசா, ஸ்பைஸ்ஜெட், விஸ்தாரா, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் கனெக்ட் மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆகிய 7 முக்கிய விமான நிறுவனங்கள் தங்கள் பேக்கேஜ் டெலிவரி நேரத்தை குறைக்குமாறு தி பியூரோ ஆப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி அறிவுறுத்தியுள்ளது. இந்தியா முழுவதும் உள்ள 6 முக்கிய விமான நிலையங்களில் ஒரு விரிவான ஆய்வை நடத்திய தி பியூரோ ஆப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி 7 விமான நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ததுடன் 3600க்கும் மேற்பட்ட விமான இயக்கங்களையும் அவற்றின் பேக்கேஜ் டெலிவரி செய்யும் செயல்முறைகளையும் கடந்த நாட்களில் ஆய்வு செய்துள்ளது. அதில் விமான போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் விமான நிறுவனங்களுக்கு இடையிலான ஒப்பந்தத்தின் கூற்றுப்படி விமானம் வந்திறங்கியதிலிருந்து 30 நிமிடங்களுக்குள் லக்கேஜுகள் அனைத்தும் பயணிகளுக்கு டெலிவரி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என தி பியூரோ ஆப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி இந்திய விமான நிறுவனங்களுக்கு தற்போது உத்தரவிட்டுள்ளது. அதாவது இந்த நிபந்தனைகளின்படி விமான நிலையம் வந்திறங்கிய விமானத்தின் என்ஜின் நிறுவப்பட்ட 10 நிமிடங்களுக்குள் லக்கேஜுகள் கன்வெயர் பெல்ட்டை அடைவதை விமான நிறுவனம் உறுதி செய்ய வேண்டும். மேலும் லக்கேஜுகள் அனைத்தும் 30 நிமிடங்களுக்குள் டெலிவரி செய்திருக்க வேண்டும் என்பதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. லக்கேஜுகளை சரியான நேரத்தில் டெலிவரி செய்வது மற்றும் விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கிய பின் தாமதமான பேக்கேஜ் டெலிவரியால் பயணிகள் பாதிக்கப்பட்டதாக சமூக ஊடகங்கள் மற்றும் பிற சேனல்கள் வழியாக புகாரளிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு தற்போது வந்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். அதன்படி பிப்ரவரி 26ஆம் தேதிக்குள் இந்திய விமான நிறுவனங்கள் இதனை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் இந்த உத்தரவுகளுக்கு இணங்க தவறினால் அந்த விமான நிறுவனங்கள் மீது ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்தின் உயர் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.